இருக்கிறது. அந்த நேரத்தில் அம்மா மதுக்கரையில் அமர்ந்திருக்கிறார்கள். 3 வருடம் 36 காலங்களாக பாவகம் பிரிக்கிறார். பாவகமே பிரியவில்லை. தன்னுடைய தந்தை கனகமுனி மகாராஜனோ நாட்டை மறந்தார், நாட்டு மக்களை மறந்தார். அப்பொழுது பசியும் பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மரமாறிகள் எல்லாம் இல்லை. இப்ப எப்படி வந்த மழை இந்த அக்கினி நட்சத்திரத்துல வெயில் கொளுத்துது, கருமேக ஜென்மேகமா இருக்குது. வந்த மழை அப்படியே கலந்து போகுது. இதே மாதிரி நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை யார் அறிந்தது? தேவலோகத்திலே சிவபெருமான் அறிந்து தன்னுடைய 1008 லிங்கங்களை பேரப்பெட்டியிலே எடுத்து வைத்து பாலாத்தான் கரையை தேடி அங்கே நடந்தாரே நடைகுழுங்க அவன் நாளிலோடு நடந்தாரே. பாலாத்தங்கரை அருகாமலே வந்து 1008 லிங்கங்களையும் எடுத்து வைத்து சிவபெருமான் யாரை நோக்கி பூஜை செய்கிறார்? வாயு பகவான், வருண பகவான். யாரை காத்தடிக்கணும், இடி இடிக்கணும், மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி வாயு பகவானையும் வருண பகவானையும் தோத்திரம் செய்கிறார் சிவபெருமான். இதை கண்ட வாயு பகவானும் வருண பகவானும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? சிவபெருமானை நோக்கி நாம் தவம் இருக்க, நம்மளை நோக்கி சிவபெருமான் தவம் இருக்கிறார். அவருடைய கோபத்திற்கு ஆளானால் நெற்றிக்கண்ணாலே எரித்து விடுவார் என்று சொல்லி வாயு பகவானும் வருண பகவானும் அப்ப எடுத்துட்டு கொடிக்க கனமழையாகவே பெய்கிறது. அப்பொழுது சிவபெருமான் அடடே, இந்த தேவலோகத்துக்கே காரணகர்த்தாவாக நான் இருந்த போதும் மலப்பேரும் புல்ல பேரும் மகாதேவனான எனக்கே தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அந்த 1008 லிங்கத்தையும் பேலப்பெட்டினா ஓலப்பட்டி, நீங்க பணம் வெள்ளம் வருது பாருங்க, பணமட்ட கட்டின ஓலப்பொட்டி, அதுதான் பேலப்பெட்டின்னு சொல்றது. அதிலே அந்த லிங்கத்தை எடுத்து போடுகிறார். தலையான லிங்கம் தவறி திருப்பாக்கடலிலே விடுகிறது. 2வது லிங்கம் இன்னைக்கு பாருங்க, தில்லநகர்ல 13 கிராஸ் இருக்கு. அங்க போய் 2வது லிங்கம் அங்கே மாபெரும் தெப்பக்குளம் ஒன்று இருக்கிறது, அங்கே விழுந்து விடுகிறது. 3வது லிங்கம் உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டை போய் அங்க விழுகுது. இரவிலே ஓங்கி வளர என்னுடைய அப்பாவுடைய லிங்கம் எனக்குத்தான் சொந்தம் என்று விநாயக பெருமான் அங்கே அமர்ந்து கொள்கிறார். இந்த 2வது முறையாக தில்லைநகர் இப்ப நந்தவன தெப்பக்குளத்திலே போய் விழுந்தது. அந்த லிங்கம் தகதக என்று தெப்பக்குளத்திலே மின்னிக்கிட்டே உள்ளுக கிடக்குது. அந்த நந்தவன தெப்பக்குளத்துக்குள்ளே பச்சை தவளை ரொம்ப நாளா விரதம் இருக்குது. எப்ப பார்த்தாலும் அரையும் குறையுமாவே சாப்பிடுறோம். பட்னி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, வயிற்றுக்கு சரியான இறை கிடைத்தால் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பச்சை தவளை ரொம்ப நாளா விரதம் இருந்தது. அந்த நந்தவன தெப்பக்குளத்துக்குள்ளே இந்த சிவனுடைய குருலிங்கம் தகதக என்று மின்னியதை பார்த்த அந்த பச்சை தவளை அப்ப வயிற்றுக்கீழே நல்லவாறு வந்ததென்று அந்த லிங்கத்தை எடுத்து பச்சை தவளை முழுங்கிருது. வயிறு நிறைய சாப்பிட்டா இன்னைக்கு பாருங்க மழை நிறுத்திட்டா டோமடைக்கான பச்சை தவளை சத்தம் போடும். உடனே அந்த பச்சை தவளை அந்த தெப்ப குளத்தை விட்டு அந்த குளத்துக்கரையிலே மணிச்சத்தம் போட்டுக் கொண்டு வருகிறது. அப்படி வருகின்ற வழியிலே ஒரு ஊமைக்கண் புத்து, அதிலே 5 தலை நாக சர்ப்பம். அந்த நாக சர்ப்பமும் நம்மளும் அரையும் குறையுமாவே தான் சோறு திங்கணும். சிவனுடைய சிரசிலே காவலாக இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் பரவாயில்லை, இன்னுமே வயிற்றுக்கு சரியான இறை கிடைத்தால்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி விரதம் இருக்க இந்த மணிச்சத்தம் போட்டுக்கொண்டு பச்சை தவளை அந்த தெப்ப குளத்திலே தட்டி தட்டி வருகிறது. அந்த ஊமக்கண் புத்திலே இருந்த 5 தலை நாக சர்ப்பம் தன்னுடைய சிரசை வெளியிலே இருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய அடிவயிறு தகதக என்று விழுகிறது. காரணம் என்ன? சிவனுடைய குருலிங்கம் அல்லவா? ஆஹா, அருமையான ஆதாரமா
ஆசை. அப்படி என்று அது வளைந்து எங்கே நெளிந்தல்லவா அங்கு வருகிறையா சர்ப்பம் அது வளையலல்ல இங்கல்லவா வருகையா சர்ப்பம் அது அவளையே முழுங்கிடவே அங்கு தாவி நல்ல சர்ப்பம் வருகிறதங்கே அவளையதோ முழுங்கிடவே தாவி நல்ல சர்ப்பம் வருகிறது. வளைந்து நெளிந்து தாவி வந்து பச்சை தவளையை எடுத்து பாம்பு முழுங்கிறது. இப்ப பாருங்க, லிங்கம் வந்து தவளை வைத்துக்குள்ள, தவளை வந்து பாம்பு வைத்துக்குள்ள. அப்படி அந்த பாம்பு முழுங்கிய உடனே மாயப்பெருமாளுடைய அருளால் ரிசிப்பண்டம் ரவத்தங்காது வலது கண்ணை வெடித்து அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை பிறந்தவுடனே அந்த நாக சர்ப்பம் அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடைய கண்ணிலே வெடித்து பிறந்ததால் அதற்கு கன்னியம்மாள் என்று பெயரிட்டார். அம்மா கன்னியம்மா, அழகான குழந்தையா இருக்க, நீங்க ஏமா நான் பூமி பாகத்துல போய் இறங்குறேன். அம்மா கொஞ்சம் போடுங்கள். ஆனா இதோ பெரிய வனமாக இருக்கிறது. இந்த வனத்துல நீ மட்டும்தான் இருக்க. ஆனா என்னை பெற்ற தாய் தந்தை யாரென்று எனக்கே புரியவில்லை. அதை சொல்லிவிட்டு போனா பரவாயில்லை. நீ பாட்டு பூமியில இறங்கினா எனக்கு ஒண்ணு புரியல. அதை விடவு ஏன் பூமியில இறங்க போற? அம்மா உச்சப்படாத மேனியிலே என்னுடைய திரேகத்திலே உச்சப்பட்டு விட்டது. ஓ அப்படியா? இதற்கு மேல் இந்த பூமி பாகத்திலே இருப்பதாக எனக்கு விருப்பமில்லை. அதோடு மட்டுமல்ல, என்னர் எம்பர் கிரகாண்டவர் 48,000 ரிஷிமார்கள் அறிய தேவலோகத்திலே சடை முடி சன்னியாசி மார்க்கமாக ஏகநேரம் பஞ்சாட்சரம் பூணவரோடு அமர்ந்திருப்பார் திருச்சடை. சரி, சிவபெருமான். சரி, அவரை பார்க்கணும்னா சர்வசாதாரணமா நீ போனா பார்க்க முடியாது. எப்படி போனா பார்க்கலாம்? பூவேணி தொடரேணி சாத்தி பயபக்தியோடு விரதம் இருந்து சென்றாயானால் அவர் தான் உங்க அப்பா. உங்க அப்பாவை பார்க்கலாம். உனக்கு எப்பொழுது ஆபத்து வருகிறது என்று அம்மா என்று என்னை அழைக்கிறாயோ அன்னைக்கு வந்து உன்னை நான் காப்பாத்துறேன். இப்ப நீ தேவலோகம் போமா. ஆகட்டும். அப்ப பொன்னேரி சாத்தி அல்ல சாத்தி அல்ல அந்த இடத்துக்காக குழந்தை தவிர்த்து பெரியக்கா அந்த ஈஸ்வரனுக்கு போனா ஈஸ்வரன் என்ன செய்தார்? அதனால அந்த குழந்தை தவிர்த்து வரும்போது தூக்கி மடியில அமர வச்சார் ஈஸ்வரன். அருகிலே இருந்தார் மாயாவதார கட்சி. சும்மாவே இருக்கிறது இல்ல. மாப்பிள என்னங்க மாப்பிள, இதையா அழகான குழந்தையா இருக்குது. இது யாரு குழந்தையா தூக்கி மடியில உட்கார வச்சிருக்க? மாப்பிள இது ஏன் குழந்தை ஐயா. என் பிறந்தவளை கட்டி கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது. உனக்கு புள்ளகளே இல்ல. இது யாரு பெற்ற புள்ளையோ எவரு பெற்ற புள்ளையோ, இது ஈனசாதி புள்ள. இறந்துடியா அத்தா வார்த்தைக்கு என்னைக்குமே சிவன் கருத்து சொல்லல. உடனே அந்த குழந்தைய போய் மரியா விட்டு இறக்கலான்னு போனார். ஈனசாதி குழந்தைன்னு சொன்ன உடனே பெரியக்காலுக்கு அகூரமான கோபம் வந்துவிட்டது. நாம யாரு தன்னுடைய மாயவை பார்த்து ஈனசாதி குழந்தை எதைக்குரிய சொல்லிட்டாரு. பெரியக்காக்கு நீ ஒட்ட வச்சு வழியே இல்லாம வால் நீண்ட கருவுளியாக உயர பறந்தாரு. இந்த அக்கினி அங்கேயும் தாவி வாழு கருவி போச்சு. வேற வழியே இல்லாம மாயாவதாரன் தன்னுடைய தாயார் பெரியக்காயிடத்துல வந்து, அம்மா ஏமா மச்சனை மாமன்னு ஒரு விளையாட்டுக்கு சொன்னா இப்படித்தான் பண்றதா?
பெரியாக்கா நீதான் இந்த அக்கினியை நிறுத்துமா ஐயா நான் அக்கறை கோட்டையை அவுத்து வைப்பதாக இருந்தா நான் என்ன வரம் கேட்கிறேனோ அது இப்பொழுது என்னிடத்திலே நீங்க தர வேண்டும். நீ எந்த வரம் கேட்டாலும் தர்றேன், முதல்ல இந்த அக்கினியை நிறுத்து. அக்கறை கோட்டையை அவுத்து வைப்பதுன்னா உங்க வாயை நினைத்தோடு தெரியுமா? என் தந்தை ஈசோடைய பட்டம் இருக்கிறதவா, அந்த பட்டத்தை எனக்கு கட்டி வைக்கணும். நிச்சயமாக உங்க அப்பாவுடைய பெருமைப்பட்டதை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அக்கினியை நிறுத்துமா. அப்பதான் பெரியக்கா அக்கறை கோட்டையை அவுத்து வைத்து விட்டு தெய்வம் ஈஸ்வரன் சித்திர சபைக்காக வந்தார்கள். ஐயா சில பேருக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்களே என் தந்தை பட்டை கட்ட வைக்கிறேன்னு, பட்டத்தை கட்டி வைங்க. என்ன என்ன நீ வந்து எனக்கு மச்சனை மாவன், ஆமா நான் வந்து உனக்கு தாய் மாமன். ஆமா ஊர் உலகத்தில் உள்ள பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண் பட்டம் கட்டினால் அரசாளலாம், பெண் பட்டம் கட்டினால் புலமோசம் போய்விடும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆமா உங்க அப்பா பட்டத்தை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுல ஒரு சின்ன விவரம். என்ன விவரம்? என்று இந்த பூமி பாரத்திலே நீ நடித்துட்டு நாகேந்திரன் பூமியிலே பெண்ணாக பிறந்தாயோ அன்றே மந்திட்டு கைலங்கிரி வளர்ந்து வீரமலக்காடு. சரி, அந்த வீரமலக்காட்டுக்கு சென்று கால் மேலும் தலைகீழும் 1000 வருடம் தவம் இருந்தாயானால் உனக்கு இந்த பெண்ருவம் போய் ஆண்டுருவம் வந்துடும். உங்க அப்பாவுடைய பெருமை பட்டத்தை நிச்சயமா உனக்கு கட்டி வைக்கிறேன். ஆமா இந்த தெய்வ சபையில நீங்க சொல்லியிருக்கீங்க 1000 வருஷத்துக்காக வீரமலைக்கு தளத்துக்கு போகிறேன், 1000 வருஷம் தவிர இருந்தால் பெண்ருவம் போய் ஆண்டுருவம் வந்து வந்துவிடும். மீண்டும் நான் இந்த தெய்வ சபைக்கு வந்தா ஈஸ்வரை கட்டுறதை கட்டி வைக்கிற சொல்லி எனக்கு சத்தியத்தை கொடுங்க மாமா. கட்டி வைக்கிறேம்மா, நான் சொல்ல மாறவே மாட்டேன். அப்படியாக இருந்தா இப்பொழுதே நான் போகிறேன். ஆனா நான் ஒன்றி போனா அவ்வளவு நல்லா இல்ல. என் கூட பேசிக்கொண்டு வருவதற்காக கன்னிமார்களை எனக்கு 7 பேர்த்த எனக்கு துணையாக அனுப்புங்க. என்ன வீரமலை காலேஜ் போய் பேசிக்கொண்டிருக்கோம் அல்லவா? அம்மா 7 எலுமிச்சை கனி கொடுத்திருக்கேன். சரி, அதை முந்தானியில முடிஞ்சு வச்சுக்கேன். எந்த இடத்திலே பெண்ணுக்கு பேச்சு துணை வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்துல முந்தானி அவசியம் 7 பேரும் கனி மாறுகளாக வருவார்கள். அது எனக்கு கொடுத்துட்டீங்க. என்னோடு என் தந்தை முடிய வச்சிருக்கிறாரே 5 படி வந்த பஞ்சவரண கிளி, அந்த கிளியை நம்ம எனக்கு கொடுங்க. வீரமலைக்காக சென்று நான் கொஞ்சம் விளையாட வேண்டும். என் மச்சனே எப்பவுமே கஞ்சா என்ன மாதிரியே கஞ்சா அப்படின்னு போதை போடுறாள். என்ன மாதிரியா சேச்ச போதை போடுற ஆளு. அவர் போதையா இருக்கிற போது இந்த 5 நேரம் இந்த பஞ்சவரண கிளி காரோரத்துல இருந்து டொய் சத்தம் போட்டுருந்தா அந்த சத்தத்திலேயே செத்த நேரம் தூங்குவாரு. கிளி என்னமே இப்ப பிடிச்சிட்டு போறதா தங்காயும் நாளைக்கு கேட்கறது. இப்பதே வாங்கிட்டு போகுது. அதுல 2 குஞ்சு தாக்கிலையும் உனக்கு கொடுத்துருக்கேன். சரி, அது சாப்பிடுறதுக்கு கருவாழ கண்ணு, செவ்வாழ கண்ணு, வெள்ளை கண்ணு, வேங்க கண்ணு எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னமா வேணும்? ஆனா இன்னொன்று, நாங்கள் பெண்களாக 7 கன்னிமார்கள் வர்றாங்க. நான் பெரியக்கா 8 பேரா போறேன். ஆனா என் கூட தேவலத்து நீ இருந்த போமாக சாமர்த்தியம் அல்ல ஒரு ஆடவரையும் எனக்கு துணையாக நீங்க அனுப்ப வேண்டும். ஆமா தேவலோகத்திலே மாமரம் காத்துக் கொண்டிருந்தார் மலை முறைக்க முன்முறந்த மாமுனி. அந்த மகாமுனி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. இனிமே மகாமுனி எப்படி வர்றாரு? அப்ப வந்தார் மாமுனிதா பயமிட்டு வாரார் மாமுனிதா. என்னுடைய மகள் ஏழுமலை காணகத்துக்கு தவம் வைக்க போகிறார். சரி, அதாவது என் மருமகன் அவங்களுக்கு பக்கத்துல போயிட்டு வாப்பா. ஆயிட்டு சாமியா அப்படியே சென்று வருகிறேன். அம்மா மாமா, ஆனா வீரமலை காணவனா ரொம்ப தூரம் போகணும். ஆமா, நாங்க நடந்து செல்ல முடியுமா? அதனால என்னுடைய தந்தை போறாங்க பரவாயில்ல.
அந்த கண்ணு வண்டி நடத்த கொடுங்க, உடனே நான் புறப்படுகிறேன். சரி என்று மாயபெருமாள் சிவபெருமானுக்கு கொடுத்ததைப் போலவே கல்லு வண்டி நல்ல ரதம் வரவரவைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு பெரிய காண்டியம்மன் வருகின்ற வழியிலே 2 ஆலமரங்களை உண்டு செய்து அதிலே ஓணாங்கொடியை குறுக்க கட்டி இடுப்புக்கு மேலே 6 ரூபம் இடுப்புக்கு கீழே 2 ரூபம் சிங்கு சிறங்கு மடியுது தலைகீழாக தவம் இருந்து கொண்டிருக்கிறார். பெரியக்கா தவத்திற்கு வீரமலக்காரகம் புறப்படுகிறார். வண்டி நடத்த ஏறி போகலாம் என்று புறப்பட்டு விட்டார். தன்னுடைய மாயவரனை இவருக்கு தெரியாது. 2 மணிக்கு ஓடாமலை கொட்டி தலைவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்தான மகாபலி, இங்கப்பா யாரோ ஒருவன் மேலே பார்த்தா ரொம்ப குற்றவாளி போல இருக்கிறது. ஆமா, அவன் மேலே தொங்குறான். சரி, நாம கீழே போனா வீரமலையை போய் தவிர்க்க முடியுமா? இருக்க முடியாது தாயே. அதனால கொஞ்ச நேரம் கீழே இறங்கிக்க. எங்களை பெரிய வீரமலை தவிர்த்து போகுது என்று அவர் இறங்க சொல்லுங்க, நாம உடனே தவிர்த்து போகலாம். ஆவட்டின மகாபலி அவர் இருக்க இடத்துக்காக வந்து, ஐயா பாப்பா என் தாயார் பெரியக்கா வீரப்பூர் தவத்துக்கு போகின்றது வீரமலகாட்டுக்கு. ஆமா, சரி, நீங்க இந்த ஓடாமலை விட்டு கொஞ்சம் இறங்கிக்கிட்டீங்கன்னா எங்க பேரு ஓடம் இருப்பா நீ தவறுக்குன்னு சொன்னார் மகாபலி. உங்க அம்மா எதுக்காக வீரமலக்காட்டுக்கு தவத்துக்கு போகுது? எதுக்காக போகிறதா? என் ஈஸ்வரன் பட்டம் கட்ட, என் தாப்பனோட பட்டம் கட்டுறதுக்காக என் தாய் வீரப்பூர் மேல உச்சி மலைக்கு செல்கிறது. உச்சி மலைக்கு உங்க அம்மா தவம் இருக்க போறாங்க. ஆமா, அதாவது பெண்ணா இருக்கிறவங்க ஆணவமாக போறாங்க. 1000 வருஷம் போய் தவறுந்தா இந்த பெண்ருவம் போய் என் தாய்க்கு ஆண்ருவம் வந்துருக்க, அதுக்காக தவத்துக்கு போகின்றது. எப்பா என் கொடுமையை என்னன்னு கேட்டியா? என்னது? எங்க அத்தை வீட்டுல 5 பேரு ஆம்பளை பயிலுங்க இருக்கேன். சரி, பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படணும். நான் மாமே வீட்டுல நானே ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். இப்ப நான் ஏன் தவறு இருக்கிறேன் தெரியுமா? எதுக்காக? நான் ஆம்பளையா இருக்கிறவன் பொம்பளையா மாறணும். நீங்க ஆமா, எங்க அத்தை மாவன்ல யாராவது ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும். பாதி தவம் முடிஞ்சு போச்சு, இன்னும் பாதி தவம் தான் இருக்குது. அவன் கீழே கும்பிட்டு போப்பா. ஆவட்டுல அவர் சொன்னதுமே மகாமணி பெரியக்கா இருக்கிற இடத்துக்காக வந்து தாயே மகாமணி அவரை போய் அந்த தவத்தை விட்டு கீழே இறங்க சொன்னேன். அவரு வந்து ஒரு பெண்ணா மாறுறதுக்காக தவறு இருக்கிறார ஓணாங்குடி கட்டி. அப்படியா? அதனால நம்ம தேர அது கான்கட்டில ஓட்டு கட்டு விட்டு போகிறான். மகாமணி அவன் மேல இருக்கிற நேரத்துல கீழே நாமல் போனா நம்முடைய தவமே வீரமலையில பொறுக்காது. உண்மையாளுங்க தாயே, தைரியத்திற்காக திண்டுக்கடி அந்த ஓணாங்குடியை கட்டி விடு. அவர் அத்து விட்டு கீழே விழுகட்டும், நம்ம உடனே ரத்த ஓட்டு போகலாம். அந்த திண்டு கடியால அந்த ஓணாங்குடியை ஓங்கி அடிச்சால் ஓணாங்கடி ஒத்துக்கொண்டு கரையறை என்று கீழே விழுகிற நேரத்திலே என்ன சாபம் கொடுக்கிறார்? அடி சண்டாய், பாதி தவம் முடிந்து முடியாமல் இருக்கின்ற நேரத்திலே என் தவத்தை பாதியிலேயே குறைத்து விட்டார். இதே போன்று வீரமலை காட்டிலே உன்னுடைய தவம் பாதி தவம் முடிந்து முடியாமல் இருக்கும் பொழுது அண்ணான்னு சொல்லி அழுது வருவா. உன்னுடைய அருந்தவசு குறைந்து போகும். ஒன்னரே என்று சொல்லி அழுவால் உன்னுடைய பூந்தவசு குறைந்து போகும். தாமசை குறைப்பதற்கு தஞ்சாவை அனுப்புகிறேன் போ என்று சாபத்தை கொடுத்தார் மாயபெருமான். தன்னுடைய பெரிய பார்த்து மகாமணி